ஃப்ரிட்ஜ், ஏசி, மிக்சி கிரைண்டர், டிவி இப்படியான மின்சாதன பொருட்கள் இல்லாத குடியிருப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? ஆம், மின்சாரமே இல்லாமல் வாழ்கிறது திருச்சியில் உள்ள ஒரு பகுதி. 15 வருஷமாக அப்படியே தான் இருக்கோம். நாங்கள் எந்த வசதி இல்லாமல் அப்படியே தான் இருக்கோம். நாங்கள் சொசைட்டியில் சீமனை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. என்னை 50,000 எனக்கு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க கட்ட சொல்லி. நான் 50,000 எப்படி கட்ட முடியும்? 1000 ரூபா காசு வாங்குறேன், 100 நாள் வேலைக்கு போகிறேன், அவ்வளவுதான். பெயர்தான் நந்தவனம். இங்குள்ளவர்களோ நொந்த மனதுடன் வாழ்கிறார்கள். திருச்சி திருப்பராய்த்துறையில் இருக்கிறது இந்த பகுதி. 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான தாருகாவணேஸ்வரர் கோவில் நிலத்தில் குடியிருந்து வந்தவர்கள். திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் போது இவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். கோவிலுக்கு சொந்தமான நந்தவனம் பகுதியிலும் அதன் அருகில் உள்ள அம்பேத்கர் நகர் விரிவாக்க பகுதியிலும் குடும்பத்திற்கு தலா 2 சென்ட் நிலம் கொடுத்து இவர்கள் குடியேற்றப்பட்டனர். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் கூட மின்சாரம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படி இருக்க காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா 14 வருஷமாக எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு வரோம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே ஒரு 10 அடி தூரத்துக்குள்ளே போகிற ஆள் கூட எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வயல்வெளி இருக்குது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே இருக்குது. அதாவது விஷஜந்துக்கள் நிறையா வந்தது சார், நிறையா பேர்த்த தீண்டி இருக்குது. சாலை விரிவாக்கத்தின் போது கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மொத்தமாக கொடுத்த 57 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகம் பெற்றுக்கொண்டது. அதில் பெரும் பங்கு பணத்தை குடியிருந்த காலத்திற்கு அடிமனை வாடகை என கழித்துக் கொண்டு எஞ்சிய தொகையை குடியிருப்பு வாசிகளிடமே கோவில் நிர்வாகம் பிரித்து கொடுத்துள்ளது. தென்னங்கீற்றிலும் தகரச்சீட்டிலும் சிமெண்ட் சீட்டிலும் மேற்கூரை அமைத்துக் கொண்டு மின் இணைப்பு இல்லாத குடிசை வீடுகளில் மக்கள் வாழத் தொடங்கினர். இந்நிலையில் நந்தவனம் குடியிருப்பு வாசிகளிடம் கடந்த 14 ஆண்டு காலத்திற்கு குடியிருப்புக்கான அடிமனை வாடகையாக 16,000 ரூபாய் முதல் சுமார் 50,000 ரூபாய் வரை செலுத்த வேண்டும் என குடியிருப்பு வாசிகளுக்கு தனித்தனியாக கடந்த 2022ஆம் ஆண்டு கோவில் நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. அதே சமயம் அம்பேத்கர் நகர் விரிவாக்க பகுதி மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி அங்குள்ள குடியிருப்புகளை காலி செய்ய கோவில் நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியது. நீதிமன்றம் வரை சென்ற வழக்கில் குடியிருப்பு வாசிகளுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. இணையாளர் அவங்க கூறிய அறிவுரையின் பேரில் நாங்கள் இந்த கோர்ட்டில் நாங்கள் காலி தான் செய்வோம், உங்களால் முடிஞ்சால் வேற எங்கேயாவது பார்த்துங்க சொல்லவும், நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் போய் மனு தாக்கல் செய்து நாங்கள் இவங்களுக்கு அடிமனை வாடகை நிர்ணயம் செய்து தருமாறு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்து ஒரு வருடம் ஆகியும் இன்னும் அவங்க எதுவுமே செஞ்சு தரல. நாங்கள் இன்ன வரலையும் கஷ்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். இதற்கிடையே குடியிருப்புக்கு மின் இணைப்பு பெறும் போராட்டத்தில் ஒரு தலைமுறை முழுவதையும் இருட்டிலேயே தொலைத்து விட்டார்கள் நந்தவன மக்கள். அதே நந்தவனம் பகுதியில் கோவில் நிலத்தின் ஒரு பகுதியை தனியார் அறக்கட்டளை தன் கைவசம் வைத்திருக்கிறது. அதற்கு மும்முனை மின்சார இணைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆட்டுக்கல் அம்மியில் தான் அரைச்சிக்குவோம், எல்லாம் அதில் தான் பண்ணிக்குவோம். நாங்கள் வேறு எதுவும் இது பண்ணிக்க மாட்டோம். அம்மியிலே ஆட்டிக்குவோம், எல்லா வேலையும் அம்மியிலே பார்த்துக்குவோம். நாங்கள் மக்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்க தகுதாயப்படுது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவா, இல்லை டியூஷன் படிச்சுட்டு இருட்டில் வர்றவா எல்லாமே கஷ்டத்தில் தான் இருக்கோம். அதுலேயும் பொழுதுபோக்காக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு சீமெண்ணெய் விளக்கு தான், சொசைட்டியில் சீமெண்ணெய் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொருளாதாரத்தில் நலிவுற்று அடித்தட்டில் உள்ள மக்களுக்கு மட்டும் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தும் கூட அதனை ஏற்று நடைமுறைப்படுத்த கோவில் நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே சூழ்நிலை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்குது. மின்சாரம் உள்பட எந்த அடிப்படை வசதியும் செய்ய முடியல. இது தொடர்பாக ஊராட்சியினோட உதவி இயக்குனர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அப்புறம் இங்கே ஊராட்சி மன்ற சார்பாக நேரடியாக ஆய்வு செய்ய வந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறை இடத்துக்குள்ளே நீங்கள் அத்துமீறி போனீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்படுது. எங்களுக்கு மேலே அவங்க நோட்டீஸும் விடுறாங்க. அதனால் நாங்கள் அவர்களோட அடுத்த துறையோட இடத்துல அத்துமீறி எந்த விதமான வசதியிலும் இந்த மக்களுக்கு செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். விரைவில் 134 குடும்பங்களுக்கும்
மின் இணைப்பு கிடைக்கும், விடிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு 14 ஆண்டு காலமாக காத்து கிடக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின்.